வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு இந்தியாவில் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம் இது யூஸ் பண்ணாத ஆளே கிடையாது. தெரு ஓரத்தில் கத்திரிக்காய் விற்கிறவங்கலேருந்து, அயன் பண்ணுறவங்கலேருந்து, சராசரியாக பால்காரன், பேப்பர்காரன் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜிபே யூஸ் பண்ணுறாங்க. கல்யாண மண்டபம் பிடிச்சி கல்யாணம் நடத்துகிறவங்க கூட ஜிபே, ஃபோன்பே யூஸ் பண்ணுறாங்க. அந்த அளவுக்கு இந்தியாவில் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் எங்கெல்லாம் பண பரிவர்த்தனை நடக்குதோ அங்கெல்லாம் முழுமையாக உபயோகப்படுது. உலகத்திலே பார்த்தீங்கன்னா இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை 100% நடக்குதுன்னா அது இந்தியாவில் மட்டும் 50%, ஏறத்தாழ பாதி அளவு நடக்குது. அந்த அளவுக்கு இந்தியா முழுமையாக இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனை நடத்துகிறாங்க. இது ஜூன் 16 இன்னும் நிறைய அப்டேட்ஸ் கொடுத்துருக்குறாங்க. அதாவது நம்ம யூபிஐலேருந்து பேங்க் ஒரு லிங்க் செக் பண்ணுவாங்க, டைம் லிமிட்டு. அது ஏற்கனவே 30 செகண்ட் இருந்தது, இப்போ அது 15 செகண்டாக மாற்றிருக்கிறாங்க. அதே மாதிரி பணம் அனுப்புகிறோம் அல்லது ரிசீவ் பண்ணுறோம், அதாவது அக்கௌண்ட்டில் பணம் கூடியிருக்கு அல்லது குறைஞ்சிருக்கு. இந்த ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே 30 செகண்ட் இருந்தது, இப்போ 10 செகண்டாக குறைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி பணம் அனுப்புகிறோம், அது ரிசீவ் ஆகலை, ரிவர்ஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன். ஏற்கனவே 30 செகண்ட் இருந்தது, அது 10 செகண்டாக மாறி இருக்கு. அதே மாதிரி ஐஎஃப்எஸ்சி கோடு செக் பண்ணுறோம், ஃபண்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், அதுவும் ஏற்கனவே 30 செகண்ட்லேருந்து இப்போ 10 செகண்டாக மாறி இருக்கு. ஏறத்தாழ 2 மடங்கு வேகம் அதிகப்படுத்தியிருக்கிறாங்க. நிறைய டெக்னாலஜி அப்டேட் ஆகிருக்கு. இன்னும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், இன்னும் குயிக்காக இருக்கும். ஸோ இன்னும் அதிக அளவு மக்கள் உபயோகப்படுத்தணும். ஏறக்குறைய பேங்க்கில் ஒர்க் இன்னும் ரொம்ப குறைய போகுது. நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா சில்லறை தட்டுப்பாடே இல்லாமல் எல்லா இடத்துலையும் ஈஸியாக பே பண்ணலாம். ஸோ இது மாதிரியான இன்ஃபர்மேஷன் அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. ஆகஸ்ட்டில் இன்னும் நிறைய அப்டேட்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்தடுத்து நிறைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. அடுத்த பதிவில் பார்க்கலாம்.